கருப்பசாமி மறுபடியும் சின்ன சேலம் போயிடுச்சுப்பா. மகனுக்கு நல்ல திருமணம் ஆகணும். அதனால கருப்பசாமி 5வது ஜாதகம் உனக்கு பொருத்த வரும்னு சொன்னேன். இப்போ எத்தனாவது ஜாதகம் பொருத்த வந்திருக்குது? 5வது ஜாதகம் பொருத்த வந்துருச்சு. ஆனால் பொண்ணு வீட்டில் அதுக்கு சரியான ஒரு பிடிப்பு இல்லாமல் கொஞ்சம் அதையும் இதையும் தட்டி கழிக்கிறான். அதனால் கருப்பசாமி எனக்கு உடல்நிலையும் சப்போர்ட் பண்ணலை. அதனால் எனக்கு எப்படியாவது அதையவே கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து உனக்கு திருப்பி வர வச்சு உனக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா, நீ கேட்டதோடு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த டைம் நீ என்னை பார்க்கும்போது நான் பேசி முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீ என்கிட்ட வரணும். அந்த மாதிரி கருப்பை உருவாக்குனா போதுமா? நான் கருப்பை அமைச்சு தருவேன். ஒன்றை பாங்கா வச்சுக்க, ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குழி, உடம்பு தொந்தரவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அடுத்த டைம் நீ என்னை பார்க்கும்போது ஒரு 21 நாள் பொறு, சரியா? 21 நாளுக்குள்ள அவையிலே கூப்பிடுவேன். கூப்பிட்டு ஜாதகம் நல்லா தான் இருக்குது, அதனால தூரத்தை பற்றி எல்லாம் நீ பேசலை, ஏதாவது ஒரு வழி அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட திருப்பி கூப்பிட்ற மாதிரி அமைச்சா போதுமா? இப்போ தூரமாக இருக்குதுன்னு தானே பேச்சு, அதுதான். அதனால் நான் திருப்பி நான் கூப்பிட வச்சுறேன், சரியா? அடுத்த டைம் நீ என்னை பார்க்கும்போது பேசி முடிச்சாச்சு கருப்பசாமி என்கிட்ட வந்துவிடணும். கூட வரம்போ இதை வேணா சாப்பிட்றதுக்கு கொடுத்துரு. மகனுக்கு மட்டும்தான் இன்னைக்கு உத்தரவு, பண்ணி தரம்போம். கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். இப்போ ஏதோ ஒரு 2-3 நாளாக ஒரு மாதிரியாக இருக்கேன். நான் போய் பார்த்தேன், அப்படித்தானே? அதனால கருப்பசாமி அவனுக்கு இங்கேயே ஒரு தொழில் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு முடிவில் இருக்க. அதனால் அது சரியாக வருமானு பார்த்துட்டு வரேன், போய் காலைல வந்துட்டு வா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்ததுல இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு தொழில் வச்சு கொடு. கூட நீ சப்போர்ட்டுக்கு பிடிப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கணும். நீயும் பார்த்துக்க, அவனை முழுசாக நம்பி இறக்கி உள்ள விட வேணாம், சரியா? நீ கேட்டது போல் உனக்கு அந்த தொழில் அமைச்சு கொடுத்து இடங்க முடங்க நீ கேட்டது போல் அங்கே வண்டி வாகனத்தை ஓட்டி கொடுத்து முழுசாக அவனை திருத்தியும் கொடுத்து உனக்கு எந்த இடைஞ்செல்லாம் கருப்பசாமி இந்த ஆடி அமாவாசை எனக்கு பால் கூட எடுத்துரு. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி வரும்போது வீடு கட்டுறதுக்கு உண்டான பாலக்கால் நான் கருப்பி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், சரியா? இந்தா உன்னோட ஆசை அதுதானே, அதே போல் நான் கருப்பி உனக்கு அமைச்சு கொடுத்துறவா. நீ கேட்டது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல பெரிய வாளையம் வச்சுப்பா. கருப்பசாமி அப்படியாப்பா, சரி. அதனால ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்தேன். சுத்தி பார்த்ததுல நம்ம நினைச்சது போல வாரிசு மகனுக்கா. அதனால கருப்பசாமி அவைய 2 பேரும் வரணும். கூட்டு வர முடியுமா? வரும்போது நாளைக்கு சாயந்தரம் என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும், சரியா? எடுக்கிறது நீ கூட வேணா கூட்டிட்டு போய்க்க, மருமகளை நீ வேணா போய் மடிப்பிச்சு எடுத்துடணும். 18 வீடு எடுத்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வச்சுட்டு வரும்போது எனக்கு கூட்டிட்டு வர 2 பேர்த்தையும். நீ கேட்டது போல கருப்பசாமி வாரிசு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், சரியா? நமக்கு அதே ஏரியாவில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குதுப்பா அப்படின்னாலும் நீ வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்துடு. கிட்டவா, நீ தான் எடுக்கணும். எனக்கு மகனுக்கு நல்லபடியாக வாரிசு உருவாக்கி தரணும், எனக்கு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி தரணும் அப்படின்னு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வச்சிரு. நீ கேட்டதோட அடுத்த 4வது மாதத்துலேருந்து உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். இந்தா இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு சரி பகுதி சாப்பிட கொடுத்துரு. இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ கூட இருந்து நல்லபடியாக எனக்கு உருவாக்கி கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கூட வரம்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை செஞ்சிரு. அதை கொண்டாந்து என் படியில் வச்சிரு. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டானது எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிரு, மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா. 4வது மாதம் இதுக்கு பதில் சொல்லி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடியும் வடக்கி வளையம் வச்சுப்பா. சரிப்பா, அப்படியா? நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல நல்லபடியாக மகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கன்னு கேட்டதில் பத்திரிக்கை எனக்கு கொண்டு வந்துட்டேன். அதே போல் எனக்கு பணம் மட்டும்தான் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நீ கேட்டதோட உனக்கு பணமும் உனக்கு வர வேண்டியதையும் வர வச்சு கொடுத்துறேன், சரியா? வர வச்சு கொடுத்து கடனையும் நல்லபடியாக கட்டி சிரமம் இல்லாத உனக்கு கல்யாணத்துக்கு உனக்கு நான் கருப்பை முடிச்சு கொடுத்தா போதுமா?
அதனால நான் முதல்ல பார்த்து தொலாவி பிடிச்சது. அதனால நீ கவலையே பட வேணாம். கருப்பை நான் கூட இருக்கேன். அதே மாதிரி திருமணத்தில் எந்த தடையூறு இல்லாமல் ஒரு 2 பேர்த்துனால இடையூறு வரும், அதில் மட்டும் கவனமாக இருந்துக்க. சரியா? அதில் யார் அப்படின்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலையில் விழுந்துடுவான். நம்ம ரத்த சம்மந்தப்பட்டதான்ப்பா. அந்த பக்கம் இருந்து வரல, இந்த பக்கம் இருந்துதே வருது. அதனால் அதில் மட்டும் கவனமாக இரு. சரியா? அதில் மட்டும் நீ கவனமாக இருந்து யாருக்கிட்டவும் தேவையில்லாத வாய் கொடுக்க வேணாம். திருமணம் முடிய வரைக்கும் நாங்கள் கூட இருந்து நான் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்து, கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, இப்போ வேலை வெட்டிகளெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டு இருக்குமே, அதே போல் உனக்கு நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்து, உனக்கு எங்கே போய் பேசினாலும் சரி, நமக்கு தேங்காய் வெட்டு நம்மளுது தான். ஆளுகளும் சிரமம் இல்லாமல் நீ கூப்பிடுறத விட எக்ஸ்ட்ரா 10 பேர் வந்துடுவேன். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன். உன் திருமணத்தை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அதுக்கப்புறம் நீ கூட சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு இருக்கேன். ஆனால் நீ யாருக்கிட்ட ஒரு பொறுப்பை நம்பி ஒப்படைக்கக்கூடாது. தொழிலையும் சரி திருமணத்துலையும் சரி எல்லாம் நீ இறங்கி நீ செய். திருமணம் முடிய வரைக்கும் அதை பாங்க வச்சுக்க. சரியா? நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. எனக்கு அம்மாவாசைக்கு வந்துட்டு போயிடும். மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு போயிடும். திருமணம் முடிய வரைக்கும் இதை பாங்க வச்சுருக்கணும். மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அம்மாவாசைக்கு. ஆனால் நீ கேட்டது போல் இன்னையிலிருந்து உன் கூடவே வந்துடுவேன். ஆனால் நான் சொன்னதில் மட்டும் 2 விஷயத்தில் கவனமாக இரு. உனக்கு கடன் இல்லாமல் எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தா போதுமா? கருப்பம் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி அப்படின்றியா? சரி, நல்ல முறையாக அந்த சீக்கிரமாக நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்துடணும். அப்படி தானே? அதனால கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துட்றேன்ப்பா. போய் காலைல விட்டு வா. அப்படியாப்பா? சரி, உனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் 2வது கேள்வி, நமக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். அப்படித்தானே? அதனால் எனக்கு விரலி மஞ்சள் ஒரு 7, எனக்கு வேப்பங்கொத்து ஒரு 3. இதை எடுத்துட்டு நீயும் உன் மனைவியும் வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு இதையும் கொண்டுட்டு வா. ஆண் வாரிசு நான் கருப்பம் கொடுத்துட்டு போகிறேன். வர்ற சித்திரை முடிந்து வைகாசியிலேருந்து உனக்கு உருவாகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அதனால கருப்பசாமி அதே மாதிரி வர ஆடி மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்துட்றேன்ப்பா. திடீர்னு நாளைக்கே வருவேன், அடுத்த 10 நாள்லையும் கூட வருவேன். ஆக மொத்தம் ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு நல்ல ரேட்டுக்கு உனக்கு விற்று கொடுத்துறேன், எந்த சிக்கல் இல்லாமல். அப்படி அமைச்சா போதும்ல? நான் கருப்பை உருவாக்கி தருவேன். இதை பாங்கா வச்சுக்க. இதை ஒன்று அந்த இடத்துல கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரும். ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கருப்பம் கூடவே வரம்போம். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. நமக்கு இளநீ கடையே ஓட மாட்டேது. இளநீ கடையே ஓட மாட்டேது. அதனால் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கருப்பசாமி எனக்கு சுத்தமாகவே ஓட்டம் இல்லை. இப்போ புதுசாக ஒருவருக்கு கொடுத்துட்டு இருந்தால் அதுவும் நின்று போச்சு. போச்சா இல்லையாடாமான? போச்சு. அதனால் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டு வா. நமக்கு யாராவது பண்ணி வச்சுட்டானா, இல்லை என்னோட நேர காலம்தான் சரியில்லையா, இல்லை விட்டுட்டு வேறு வேலைக்கு தான் போகலாமா அப்படின்னு பல குழப்பத்தோடு இருக்க. அப்படி தானே? நீ மீண்டும் அதே தொழில் அதே கடையில் உனக்கு ஓட்டி கொடுத்து நல்லபடியாக அமைச்சு தரேன். அதனால இதே தொழில் பண்ணுறவன் தான். சரியா? உனக்கு தேவையில்லாத ஒரு சில வேலைப்பாடெல்லாம் நடந்துருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி இப்போ நின்று போச்சு வர ஒரு ஆர்டரு. அதில் உன் பேரை கெடுத்து தான்டா நிப்பாட்டியிருக்கான். இத்தனை நாளாக நம்மளை அவனை நீ ஏமாத்தின மாதிரி ஒரு சில வேலைகளெல்லாம் நடந்து அப்படித்தான் ஆச்சு. அதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால கருப்பசாமி உனக்கு அவனை யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உனக்கு ஆர்டர் மறுபடியும் திருப்பி உனக்கு பிடிச்சி கொடுத்து அதே போல் அதே இடத்துல பழைய நிலைமைக்கு உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமா? கிட்டவா நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 3 நாளைக்கு, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, போனதையும் 4 அறுக்கிற சிகப்பை தொடச்சி 4 முறைக்கு நீ அந்த வியாபாரம் பண்ணுற இடத்துல போட்டுற. இப்படி 3 நாளைக்கு போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு ஓட்டம் யார் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் முழுசு உனக்கு சரி பண்ணி கொடுத்து பழையபடி உனக்கு போட்ட முதல் வீண் போகாமல் வியாபாரம் ஓட்டி கொடுத்தா கருப்பசாமி எனக்கு கேட்டதை செஞ்சிருவீல, ஓட்டி கொடுத்துட்டு தான் உனக்கு கேட்பேன். இந்தா இதை 3 பக்கம் அறுத்து போடணும். 3 நாளைக்கு நீ 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? உனக்கு சரியா? உங்கள்கிட்ட இருக்கிறதையும் விளக்கி விட்டுறேன். அதே மாதிரி கடையில் இருக்கிறதையும் விளக்கி போயிடலாம். யார் என்ன பண்ணி வச்சிருந்தாலும் சரி, கருப்பசாமி இன்னைக்கே உன் கூட வந்துடுவேன். அப்படி அமைச்சா போதும்ல?
கருப்பை நான் கூடவே வரேன்டாமான்னு. நாளையிலேருந்தே ஓரளவுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்த திங்கக்கிழமை அப்படிங்கும்போது பழைய கூட்டம் எங்கே போனாலும் நமக்கு வந்துடும். சரியா? கூடவே வந்துடும். நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், பகுதி சாப்பிட்றணும், பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். 3 நாளைக்கு அறுத்து போட்டுறணும். கூடவே வரம்போ இன்னைக்கு இப்போ போனதே அறுத்துரு. நாளையிலேருந்து காலையில் அறுத்து போட்டு நீ வியாபாரத்தை தொடங்கு. திங்கக்கிழமையிலேருந்து போன வியாபாரத்தை உனக்கு பிடிச்சி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறப்போ. கருப்பசாமி மறுபடி சென்னை போயிடுச்சுப்பா. சென்னை எனக்கு ஒத்தாசை உதவி பண்ணுறதுக்கு யாரோ ஒரு ஆள் கிடைக்குமா? ஒத்தாசை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன், நீ உட்கார். ஒத்தாசை பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைக்குமா? அப்படித்தானே மன வந்த போய் மறுபடியும் காலில் வந்துட்டு ஓடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒத்தாசை பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கும். ஆடி முடியட்டும். சரியா? வர கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு ஒத்தாசைக்கு நாங்கள் இருப்பேன், உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் விட்ட பணமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறது அது சரி வராது. அது கூறியவனே இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேன்? அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ கொடுத்தவனே ஆள் இல்லை, இருக்கானா? நான் சொல்றது கொடுத்தது யாரு? மாமா இருக்கானா? இல்லை. அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். கொடுத்தவன் இல்லை. அதனால கொடுத்தவன் இருக்கும்போதே இப்போ கொடுக்காத காலம். அதில் நம்ம போய் கேட்டு என்ன பண்ணுறது? நீ யாருன்னு கேட்டுருவேன். அதனால் அதை நினச்சி ஒரு மனக்கவலை பண்ணுறது வேணாம். உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து ஒத்தாசைக்கு கார்த்திகை மாதம் வரக்குள்ள ஒரு ஆள் உனக்கு அமைச்சு முட்டு. அதே போல் நம்ம இருக்கிற இடத்த நல்லபடியாக ஏதாவது ஒன்று சேல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். சரியா? அது வேணால் பண்ணி கொடுத்துறேன், நல்ல வருமானத்தை கொடுத்துறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமாப்பா? இந்தா எனக்கு அம்மாவாசைக்கு வரணும், மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. அதே மாதிரி மாசத்துல 2 டைம் மட்டும் வந்துட்டு போ. உனக்கு முழுசா சரி பண்ணி கொடுத்து ஆடி வரும்போதே உனக்கு ஒரு ஆள் கண்ணுக்கு காட்டுவேன். அது சரியா வரும்னா ஆடிக்குள்ள அமைச்சிருவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆள் கார்த்திகை மாசத்துக்குள்ள உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். சரியா? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு கூடவே வரம்போ அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்ப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல சிக்கோ போயிடுச்சுப்பா. சிக்கோ குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல திருச்செங்கோடு வச்சுப்பா. அதனால கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் உனக்கு வாகனங்கள் எல்லாம் ஓட்டி கொடுத்துருவேன். அதனால இப்போ ஓடிட்டும் இருக்கு. அதனால சிக்கல் எல்லாம் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். அதே போல கருப்பசாமி எனக்கு பேத்தி கூட நிறைய அப்படியே கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஆடிக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும். நீ கேட்டது போல கருப்பசாமி ஆடிக்கு மேலதான் மாற்றம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால உனக்கு படிப்படி உனக்கு மாற்றத்தை கொடுத்து விடுறேன். தவறாம கனி வாங்கிட்டு போய் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. நீ கேட்டது போல எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த அம்மாவாசையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு மாற்றத்தை அமைச்சு தரேன். அப்படி அமைச்சா போதுமா? கருப்பம் கூடவே வருமா? கண்டிப்பா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சிரும்பா. அதனால இதை முடிச்சுட்டு வந்துடட்டும். நீ கேட்டதோட உனக்கு கட்டாயம் உனக்கு அவனுக்கு வேலையை கொடுத்து எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியும் உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். வர்றதுக்குள்ளேயே உனக்கு தகவல் வந்துடும். அதனால நீ எந்த தடுக்கணும் வேணாம். எப்போ வருவாவன்? சரி. அதனால நான் கருப்பசாமிக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு அம்மாவாசைக்கு வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா. அவினாசி எப்படியாவது ஆர்டர் எனக்கு கிடைச்சிடணும்ப்பா. நாளுக்கு நாள் அப்படியே கொஞ்சம் மாற்றங்கள் வர்றதை பார்த்தா மனசுல பயமா இருக்கு. அப்படித்தானே? அதனால கருப்பசாமி புதன்கிழமையிலேருந்து நல்லா இருக்கும்ப்பா. வர்ற புதன்கிழமையிலேருந்து உனக்கு அப்படியே நகர ஆரம்பிச்சிடும். பூர்வீகத்தில் ஏமாத்துறதுக்குள்ள விடவே மாட்டேன் கருப்பேன். அதனால நமக்கு வர வேண்டியது வந்துடும். அதே மாதிரி ஆர்டரில் நான் முதவே சொல்லியிருக்கேன், பேரு கெடுற மாதிரி வரும். பேரு கெடுற மாதிரி வந்தாலும் கருப்பசாமி உனக்கு கெடாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்து இந்த டைம் எப்படியோ படி ஏற்றி விட்டுருவேன். சரியா? அடுத்த டைம் இந்த வேலைக்கு நீ போகக்கூடாது. அதனால எப்படியாவது உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால உனக்கு இப்போ மன உளைச்சல இருக்குமே, இருக்க இல்லையா? எப்போ கேட்டால் இன்னைக்கு நாளைக்கு நீ ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கான். உனக்கு புதன்கிழமைக்கு மேலே உனக்கு அமைகிற மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன். போய் காலையில் விழுந்துடும். அதனால கருப்பசாமி நீ கேட்டதை போலயே உனக்கு உருவாக்கி 4 பேருக்கு போல மதிக்கிற மாதிரி அதே இடத்துல உனக்கு காப்பாற்றி எந்த வாகனம் போனாலும் உனக்கு திருப்பி வர்ற மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பை காப்பாற்றி தரவா. இப்போ நான் இதுக்கு லேட் ஆகுது என்ன பண்ணுறது கருப்பசாமி அப்படின்னு நீ மனசில் நினைக்கிறது தெரியுமிடாமானே. ஆனால் நீ வாங்காதுக்கு முன்னே என்கிட்ட வராதுக்கு முன்னாடியே இந்த வேலையில் உள்ளே இறங்கிட்டான். அப்படி இருந்திருந்தா நீ போகவே வேணாம்னு சொல்லியிருந்திருப்பேன். உள்ளே இறங்கிட்டு வந்து என்ன கேட்டேன், எப்படியாவது மகனை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நானும் உனக்கு ஒரு போராட்டத்தில் ஜெயிக்க வச்சுருக்கேன். ஆகாதுன்னு உனக்கு அன்னைக்கே சொல்லியிருப்பேன். அதனால தான் 4 மணி நேரமும் இழுத்துக்கிட்டே கிடக்குது.
அதனால லேட் ஆனாலும் அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்துடுறேன். சரியா? உனக்கு லோனும் சீக்கிரம் அமையிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? புதன்கிழமைக்கு மேலே அதுக்குண்டான முயற்சி எடு, எல்லாம் சீக்கிரம் அமைஞ்சிடும். கண்டிப்பாக அமைஞ்சிடலாம் மேடமான, ஒரு வாய்ப்பு அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி கன்னியாகுமரி வச்சுப்பா. பொழப்புக்கு போகலாம்னா மனசு ஒரு நிலையாவே இல்லை, அப்படித்தானே? அதனால நம்ம அப்படிதான் அப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலும் நமக்கு வருமானம் வருதா? எவனோ ஒருத்தையும் அமர்த்தி போடுறேன், அப்படித்தானே? அப்படி மீறி கேட்டால் எதுவும் போனும் எடுக்க மாட்டேன். அதனால நான் கருப்பசாமி உனக்கு குழப்பம் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி உனக்கு நல்லது நான் கருப்பை அமைச்சு உனக்கு போகிற பக்கம் வேலையில் வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமா? இந்த அது குடி, உனக்கு இன்னிலிருந்து குழப்பமே வராது. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் ஆவணி மாதம் மீன் வியாபாரம் பண்ணலாண்டாமான்னு ஆடி முடியட்டும். ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு அப்போ இருந்து உனக்கு அமைகிற மாதிரி உனக்கு காசும் கையில் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி உனக்கு சப்போர்ட்டோ பார்ட்னரோ யாரும் ஆகாது. சரியா? உனக்கு பணம் அமௌண்ட்டு உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். உனக்கு பண பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கடனையும் கட்டி நம்ம சொந்த ஊருக்கும் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படித்தானே? அதனால நான் கருப்பசாமி இன்னைக்கு நான் உனக்கு காசு கொடுத்துட்டு போகிறேன். இதை செலவு பண்ணாமல் வச்சுக்க. வேலைக்கு போகிற பக்கம் யாரும் ஏமாற்ற மாட்டேன். கருப்பை நான் கூட இருக்கேன். அதே மாதிரி என் சகோதரி போய் பார்க்கலாமான்னு ஒரு யோசனை இருக்குது. தாராளமாக எப்போ வேணாலும் போகலாம், எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போகலாம். ஆனால் கருப்பனையும் எண்ணெயும் வந்து பார்த்துட்டு போ. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழில் ஓட்டி கொடுத்து வருமானத்தை கொடுத்து 4 காசு நிற்கிற மாதிரி வர ஆடி வரைக்கும் வச்சுருப்பேன். ஆடி முடிஞ்சதையும் அடுத்த நாளே அதுக்கு உண்டான ஏற்பாடு, மீன் கடை போடுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். சரியா? அப்படி அமைச்சா போதுமா? இந்த இதனை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். நாளைக்கு உனக்கு வேலைக்கு டைம் இருக்கும்போது என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல ஜந்த உறுப்பா கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல பல்லடம் வச்சுப்பா. பல்லடம் எப்படியாவது இடத்த வித்து கொடுத்துடணும்ப்பா, அப்படித்தாப்பா? அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்தேன், பெரும் போராட்டம், அப்படித்தானே? அதனால உனக்கு நல்லபடியா உனக்கு இடத்த வித்து கொடுத்து சிக்கல் இல்லாம கருப்பை உனக்கு அமைச்சா போதுமா? போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அதே போல நான் நினைச்சது போலயே உனக்கு வித்து கொடுத்துறேன். இன்னும் ஒரு 40 நாள் வர்றதுக்குள்ள உனக்கு நீ கேட்டதோட உனக்கு நல்ல ரேட்டுக்கு உனக்கு வித்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கிட்டவா ஒன்றை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல 4 அறுத்து போட்டுரு, எதுவும் துடைக்கக்கூடாது. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ கருப்பசாமி என் கூடவே இருந்து எனக்கு அதை வித்து கொடுத்து கடனையும் கட்டி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு கொண்டுட்டு போய் ஒன்றை பாங்கா வச்சுக்க, ஒன்றை அறுத்து போட்டுரு. அமாவாசைக்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துரு, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோபி போயிடுச்சுப்பா. கோபி நான் கருப்பசாமி 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் கருப்பேன், நான் கூட இருக்கேன். நீ கேட்டது போல கருப்பசாமி உனக்கு வேணுங்கிறத காலையில் போதுங்கிறது பொழுதோட அத்தனையும் கருப்பை உனக்கு கொடுத்துருவேன்னு உன்னை நீ நினச்சது போல என்ன பண்ணி வச்சுருக்கேன், வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன். அதனால இருந்தாலும் இப்போ மனசு திருப்தி இல்லாமல் கருப்பசாமி ஒரு குழப்பத்தோடவே போயிட்டு இருக்குது. அந்த குழப்பத்தை நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதனால உனக்கு எல்லாமே மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கேன். சரியா? குழப்பத்தை சரி பண்ணி கொடுத்து நம்ம இப்படி நின்னா போதுமா? போதுமில்ல? நம்ம நினைச்சது நடக்கணும், நம்ம நினைச்சது போல இப்படி நிற்கணும். அதே போல நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டு ஓடு. என்னை என்னைக்கு பார்க்க வந்தையே 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்கிறேன். என்னைக்கு நீ இப்படிதான், இப்போ வரைக்கும் அப்படித்தான் வச்சிருக்கேன்ல. அதே போல நான் கருப்பசாமி இனிமேலும் அதே மாதிரி தான் வச்சிருப்பேன். அதனால நீ கேட்டது அத்தனையும் கிடைச்சிடும் மகள. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பார். நீ கேட்டது போல அன்னையோடு அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை பாங்கா வச்சுக்க. நீ கேட்டது போல எந்த சிக்கலும் வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். அப்படி அமைச்சா போதும்ல? கூட வரம்போ. வர ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். அவன் ஒரு சில வேலைகள் எல்லாம் பொடி வேலை தேவையில்லாம பண்ணி உன்னை மன உளைச்சல் ஆக்கி இது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கா. அவளும் இப்ப சேரலாம்னு ஒரு முடிவு வந்துருச்சுடாமான, சேரலாம்னு வந்துருச்சு. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல் பேச்சை கேட்டு ஏதோ ஒரு பிரச்சனை தடுங்கல் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கு என்ன பண்றேன்னு பார்த்துட்டு வரேன். போய் காலைல வந்துட்டோம். அதனால கருப்பசாமி
நான் முடிவு பண்ணினதுல கண்டிப்பா சேர்த்து வைக்கணும்னு சொன்னதுல சொன்னதுதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால இப்போ 5 கனி கொடுத்துட்டு போறேன். சரியா? 5 நாளைக்கு உன்னோட தலையை மட்டும் சுத்தி அறுக்கவெல்லாம் கூடாது. 5 நாளைக்கு ஒவ்வொரு கனி ஒவ்வொரு நாளைக்கு தலையை சுத்தணும். பொழுதோட சுத்திடும். சுத்தி உன்னோட காட்டுலயே கிணறு இருக்குதுல்ல, அந்த கிணத்துக்குள்ளேயே கருப்பசாமி நீயே பார்த்துக்கணும். யாரும் சொல் பேச்சு கேட்கக்கூடாது, சண்டை வரக்கூடாது, எனக்கு வீடு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் 5 நாளைக்கு போட்டுறேன். சரியா? 6வது நாள் அடுத்த வார வியாழக்கிழமை என்னை வந்து பார். 5 கனி போட்டுட்டு 6வது நாள் வா. இந்த மாச கடைசிக்குள்ளேயே உனக்கு நினைச்சது போல உன்னோட வீடு கொண்டாந்து சேர்த்துனா போதும்ல, நான் அமைச்சு தரம்போ. போர்ல வேண்டாம், கிணறு இருக்கா இல்லையா, அதுல போட்டுரு. உனக்கு அதுல பங்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன அதுல போட்டுரு. மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு எப்படியாவது தண்டனை கொடுத்துடணும், எப்படியாவது கொடுத்துடணும். அதனால இப்ப இந்த வாய்தா போயிட்டு வா, இந்த வாய்தாவுக்கு போயிட்டு வா. போயிட்டு வந்ததையும் அடுத்த தண்டனை கண்டிப்பா கருப்பம் கொடுத்துருவேன். அதுல ஒரே ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் இருக்கல, அவனுக்கு கண்ணு முன்னாடி உனக்கு என்ன நடந்துச்சோ அதையே அவனுக்கு நடக்கிற மாதிரி உருவாக்குனா போதுமா? நான் அதே மாதிரி பண்றேன்டா, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால அந்த தண்டனையும் உனக்கு கொடுத்துறேன். அதே போல மகளையும் நல்லபடியா வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால அவளே ஒரு முடிவு எடுத்துட்டா. இல்ல நீ முடிவு எடுத்தியா? அவளே முடிவு பண்ணிட்டா. அதனால நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா வாழ வச்சு எந்த சிக்கல் இல்லாம நிம்மதியா உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு தருவா. ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். சரியா? எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பாரு. அதுக்குள்ள வாய்தாவுக்கு போயிட்டு அடுத்த வாய்தா வர்றதுக்குள்ள உனக்கு கண்ணுக்கு கட்டமா அமைச்சு கொடுத்தாரு. கூட வரம்போ 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கூட வரம்போ. ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் இங்கே அல்ல விழுப்பா. இதுல எம்ராய்டிங் இருப்ப, எம்ராய்டிங் நமக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிடணும், நல்ல ஆர்டர். அப்படித்தானே? கண்டிப்பா நல்ல ஆர்டர் கிடைச்சிடும். அதே மாதிரி வேலைக்கும் வந்துடலாம். அதே போல ஆளுகளும் அமைச்சு கொடுத்துறேன். அதனால இந்த ஆண்டு ஒரு படி ஏற்றி விட்டுருவேன். இந்த ஆண்டு ஆடி வர்றதுக்குள்ள ஒரு படி மேலே ஏற்றி விட்டுறேன். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து பழைய நிலைமைக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள நீ கேட்டது போல பழைய நிலைமைக்கு உனக்கு கொண்டாந்து விட்டுறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதே போல அமைச்சு அதே ஏரியாவில் நம்ம ஜெயிச்சு காட்டி நல்லபடியா கருப்பை வாழ வச்சு கொடுத்துருவேன். கருப்பை கூட வரம்போப்பா. அம்மா வாசிக்கணும் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல ஜெந்த உறுப்பா மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. இதுல ஆட்டோ டிரைவர் யாரு? கடன் பிரச்சனை தான் ஒரு பிரச்சனை, அப்படித்தானே? அதனால கருப்பசாமி ஒரு வாகனம் எடுத்து பார்ட்னர் ஓட்டுருக்கிறோமா, அது ஓட்டுக்குல. அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஆட்டோ எடுக்கணும், இன்னொரு 30 நாள் பொருள், அதுக்கும் ஒரு வழி காட்டுறேன். அதே மாதிரி கடனையும் நல்லபடியா கட்டி கொடுத்து நீ நினைச்சது போல நல்லபடியா வாழ வச்சு கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இப்போதைக்கு நீ நினைச்ச யோகம் இருக்கா சித்தரைக்கு மேலதான். சரியா? அதுக்கு மேல நானே உனக்கு கூப்பிட்டு கொடுக்குறேன். அது வரைக்கும் அதுக்கு வெட்டிய காசை போடாத. சரியா? உனக்கு நல்லபடியா வருமானத்தை கொடுத்து எந்த சிக்கல் இல்லாம கருப்பை உருவாக்குனா போதும்ல. கிட்டவா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு சிக்கலே வராது, வருமானமும் நல்லா வந்துடும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி கடனை கட்டி குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்தி வாகனத்தையும் நல்லா ஓட்டி கொடுத்துரு. அப்ப நீ ஏம்பேர சொல்லி கொண்டுட்டு போய் நிலவாசப்புள்ள கட்டிடு. இன்னைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன். அப்படி கருப்பை கூட வந்தா போதும்ல. கூட வந்துடுறேன், கடனையும் கட்டி கொடுத்துறேன். அம்மாவாசிக்கு என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி மகன் வந்து சொன்னபடி கேட்டு நம்ம பக்கம் வருவானா இல்ல வரமாட்டானா? அதனால கருப்பசாமி முஸ்லீம் கிட்ட மாட்டிருக்கியா, அப்படித்தானே? யாருகிட்ட வேலை செய்யறா? வேலை செய்யறா. அதனால அங்க மாட்டிருக்கியா. ஒரு பிள்ளை கூட பழகிட்டு இருந்தியா, அதுவும் பகுதி கட் பண்ணியாச்சு. இப்போ ஓனர்கிட்ட இருந்து வெளியேற்றணும். அதனால அதுவும் இன்னும் ஒரு சீக்கிரமாவே உனக்கு முடிச்சு கொடுத்து அதுல இருந்து வெளியேற்றி கொண்டு வந்து உன் மகனை உங்ககிட்ட ஒப்படைச்சா போதுமா? நான் ஒப்படைச்சு கொடுக்குறவா. பிள்ளையோட வாழ்க்கை நீ ஒருத்தர் பேச்சும் கேட்காம போய் கட்டிட்டு வந்துட்ட. இப்போ அவ டைவர்ஸுங்கிறா, அப்படித்தானே? அது சரியா வந்து சேருமா அப்படின்னு பார்த்துட்டு வரேன். போய் காலில் வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி கொடுத்து போனேன்னா சரியா வரும். 6 மாசத்துக்கு. இதுல அவசரப்பட்டு இறங்கணும் அப்படின்னா அது சரி வராது. அதனால நீ பெருசா எதுவுமே ஒன்றும் டைட் பண்ணாத. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சண்டை ஓடிட்டு இருக்குதுல்ல, அவன் வேணான்ட்டே இருக்கா. ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே தட்டி கொடு. அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிரும்.
சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் சீக்கிரம் இப்படி முறுக்குனா கட்டாயி போயிடும். அதனால் நீ எதுவுமே பேசாத. அதனால் மகனையும் கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுறேன். அதே மாதிரி இவளையும் நல்லபடியாக உனக்கு திருத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பை வாழ வச்சு கொடுத்துறேன். நம்மளா ஒரு முடிவு எடுத்துட்டோம், அது சரியாக வருமானு இப்போ யோசிக்கிற, அது முதவே யோசிச்சிருக்கணும். அதில் முடிஞ்சு போனதை பேச வேணாம். உனக்கு 6 மாதம் தள்ளி கொடுத்துப்போ. நான் சொல்கிறத முழுசாக கேளு. இப்போ ஒருத்தி டைவர்ஸ் கேட்குறல்ல, அதில் முதல்ல இவளுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா 6 மாதம் தட்டி கொடுத்துட்டே போ. 6 மாதத்தில் அவள் திருந்திடுவான். அதை மாற்றி அமைச்சிடுறேன். முதல்ல இவன் ஓனர்கிட்ட வந்து வெளியேற்றணும். வெளியேற்றிடலாம். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கறத பற்றி அப்புறம் பேசுவோம். சரியா? அம்மா அவசியம் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா, சேலம். அதனால கருப்பசாமி வியாபாரத்துக்கு தடை இல்லாமல் இன்னையிலேருந்து போட்ட முதல் வீண் போகாது, கையையும் கடிக்காது. நம்ம கேட்ட லோனும் அமைச்சிடறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால இதெல்லாம் அவனுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் 2வது மகனை வந்து நம்ம சரி பண்ணணும். அதனால அவன் வந்து என்ன பண்ணாலும் சரி, அவன் அசர்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால அவன் இன்னொருத்தி கூட பழகிட்டு இருக்க பத்தியா, அவன் வேணுங்கிற அளவுக்கு அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனாலதான் இங்கிருந்து காசு அப்படியே அங்கே போயிட்டே இருக்குது. அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதனால நாளையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணித்தரேன். இப்போ நான் கொடுக்குற கனியை மட்டும் இந்த தொப்பையோட சாப்பிட சொல்லிடு. சரியா? நீ கூட இருக்கணும், சாப்பிட சொல்லிடு. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய வைக்கிறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு, அதுக்குள்ளே பகுதி தெரிஞ்சிடுவான். அதுக்கப்புறம் ஒரு நிரந்தரமாக ஒரு முடிவு பண்ணிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூடவே வந்துடுவேன். வியாபாரத்துக்கு பயப்படாத, இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு திருப்பூர் வெடிச்சுப்பா. திருப்பூர் எனக்கு பணமே எங்கேயும் கிடைக்க மாட்டேது. அதனால நான் என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. அதனால நான் சொல்கிறது எல்லாமே நான் அன்னைக்கு சொன்னேன், அவன் பண்ணுறதெல்லாம் பொய் வேலை பண்ணுறான்னு. அதனால லோனுக்கு கேட்ட பக்கமும் கிடைக்கல. 2வது வந்து கம்மி வட்டிக்கு கேட்ட பக்கமும் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்படி தானே? அதனால நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி தந்துறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. கம்மி வட்டிக்கு கேட்ட இல்லை, அது செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு வாய்ப்பு அமையுமாங்களே. சரியா? ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். அதனால் இப்போ பேசி வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்ன இடத்துல எல்லாம் பேசி எழுதுன பக்கமெல்லாம் கொடுக்கணும். இல்லாட்டி தலை தப்பிக்காது. அதெல்லாம் கருப்பசாமி நீ டைம் கேட்டால் சரின்னு கேட்டுருவேன். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். செவ்வாய்க்கிழமைக்கு மேலே போய் கேளு, உனக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். அதே மாதிரி யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து ஒதுக்கி விட்டுட்டு என்னை வந்து பாரு. கருப்பை கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தல சென்னை வச்சுப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னோட குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல நம்ம கேட்டது போல நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படித்தானே போனேன். அதனால அந்த கடைக்கார பார்ப்பேன், அவனே வந்து பார்ப்பேன். இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு நான் பாடுறான்னு சொல்லு, கண்டிப்பாக பார்ப்பேன். வியாபாரத்தை நாளையிலேருந்து உனக்கு எச்சு பண்ணி கொடுக்குறேன். சரியா? அதனால் கருப்பசாமி இன்னமே குறைக்கலாம்னு தான் பார்க்குறேன். எப்படியாவது போகணும்னு சொல்ல மாட்டார். அதனால் இன்னமே குறைச்சிக்கடா, கொடுக்கறத கொடு அப்படின்னு கேட்பேன். அப்படின்னு தான் மறுபடியும் பேச வரேன். அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் பேச வேணாம். 6 மாதத்துக்கு ஓட்டு, அப்படி இல்லைன்னா ஆளை மாற்றி விட வரைக்கும் பொறுமையாக அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து உனக்கு ஓட்டம் நல்லா ஓடுற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த சிக்கலில் எப்போ தீரும்? சித்திரை பிறக்கிறதுக்குள்ளேயே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். சித்திரைக்கு வெகு நாள் இல்லை, இன்னொரு 30 நாள் பொறுத்துக்க. அதுக்குள்ளேயே உனக்கு எல்லாமே படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறதுக்குள்ளே நீ கேட்டதோட ஒரு மகனுக்கு ரெடி ஆயிடும். ஆவணிக்குள்ளே ஒரு மகனுக்கு ரெடி ஆயிடும். அதை பண்ணுவோம். அதுக்கு அடுத்தடுத்து நீ கேட்டதோட நீ எல்லாமே நல்ல நிகழ்ச்சியாக நடக்கிற மாதிரி அமைச்சா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். யாரு மாறினாலும் சரி, நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, நம்மளுக்கு தீர்ப்பு நம்ம பக்கம் வரும். அந்த மாதிரி உருவாக்கின போதும்ல, நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கனி இப்போ உள்ளுக்கு கொடுத்துரு. ஒரே ஒரு டைம் மட்டும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். சரியா? அதுக்கும் ஒரு வாய்ப்பு 2 மாதத்தில் அமைப்பேன். கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வா. அதுக்கு ஒரு நல்ல வழி அமைச்சு கொடுத்துறேன். இப்போதைக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதுக்கு தான் சொன்னேன், சித்திரை பிறக்கிறதுக்குள்ளேயே அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக முடிஞ்சிடும். நமக்கு சாதகமாக வர்றதை முடிச்சு கொடுத்துறேன். ஆவணி பிறக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு மகனுக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடும். அடுத்தடுத்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அடுத்த டைம் என்ன வந்து பார்த்துட்டு போ. இதை நீ பாங்கா வச்சுக்கப்பா. நீ கேஸுக்கு போனாலும் சரி, அவன் கடைக்காரங்கிட்ட பேச போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ கூட வச்சு கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி
அறிவொளி நகர் வச்சுப்பா. அம்மாவாசை முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. விசேஷம் முடிய வரைக்கும் உனக்கு சண்டை இல்லாமல் இருந்தால் போதுமா? அதுக்கப்புறம் சண்டை போட்டால் பரவாயில்லையா? இப்போ நீ தானே சொன்ன, இப்போ எத்தனை நாள் கழிச்சு விசேஷம் வருது அப்படி தானே யோசிச்சேன். அந்த விசேஷத்தில் 2 பேருமே கம்மன் இருக்கணும். அதனால நான் கருப்பசாமி எப்பவுமே கம்மன் இருக்கிற மாதிரி பண்ணிடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல. ஆக மொத்தம் இந்த பிரச்சனை வந்து விசேஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முன்னாடி நின்று நான் நடத்துகிற மாதிரி கருப்பை உருவாக்கிறேன். அதிலிருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து அமைச்சிடுறேன். அதனால கணவரை தான் ஃபஸ்ட்டு திருத்தணும். கிட்டவா மகன் அதுக்கு மேலே இருக்கான். அதனால 2 பேர்த்தையுமே நான் சொன்னபடி திருத்தி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? எல்லாத்தையும் நான் கருப்பை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒத்துமையாக அமைச்சு கொடுத்துறேன். இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க கூடயே வரம்போ. அம்மாவாசைக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடும். அப்போ அதை முடிச்சுட்டு என்ன வந்து பார்ப்பான். அப்படியா கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி அப்படியே என்னோட ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வைப்பா. அப்படியா சரி. அதனால கருப்பசாமி கடை ஓப்பன் பண்ணிடலாண்டாமாண்ணே. கடை ஓப்பன் பண்ணால் முதலுக்கு மோசம் இல்லாமல் உனக்கு வியாபாரம் ஓட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி கெட்டதெல்லாம் எல்லாம் நடக்குதா? நடக்குது. அதனால ஒரு 16 நாள் வெளியில் நின்று இல்லை, அதில் போனதெல்லாம் மறுபடியும் திரும்பி வந்திருக்கு. அதுதான் பிரச்சனையை தவிர வேற ஒரு பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தம் உனக்கு முழுசா இன்னிலிருந்து சரி பண்ணால் போதும்ல. நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறேன். 4 கனி கொடுக்குறேன். முந்தானி பிடி ஆளுக்கு 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. இப்போ வலி எங்கே இருந்தாலும் வலி நான் உனக்கு சரி பண்ணிடுறேன். அதே மாதிரி வியாபாரமும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி நீ பாதுகாப்பாக வச்சுக்க. எந்த சிக்கல் எந்த இடத்துல எது செஞ்சாலும் கருப்பாக எங்காலுக்கு தான் வருமே தவிர உனக்கு எதுவும் வராது. அப்படி காப்பாற்றினா போதும்ல. நான் காப்பாற்றி கொடுத்துறேன். பாங்கா வச்சுக்க, கடையில் வச்சுக்க, யாரும் கைப்படக்கூடாது. அந்த மாதிரி வை. நீ கேட்டதோட எனக்கு வியாபாரமும் ஓட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி உடம்பு தொந்தரவும் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம். அதனால கருப்பசாமி உடம்புல இருக்கிற பிரச்சனை உன்னோட இருப்பிடம் போகிறதுக்குள்ளேயே ஓரளவு கொஞ்சம் மாறிடும். அதே போல் கருப்பசாமி இந்த ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துரு. ஆவணி மாதம் கரு உருவாயிடும். அதே போல் சித்திரை முடிஞ்சு வைகாசி உறக்கிறதுக்குள்ளே வேலைக்கும் போய் நீ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவேன். அதில் உருவாக்குறதுல நம்ம அந்த கிளர்க்கு வேலைக்கு உண்டான வாய்ப்பு நான் கண்டாயம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி உனக்கு அந்த வேலையை அமைச்சு கொடுத்துறேன். வாரிசும் உருவாக்கி கொடுத்துறேன். எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இது 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு போய் கருப்பசாமி நீதியாக காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பை கூடவே வந்துடுறப்போ. இல்லைப்பா நீ கிளம்பலாம். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி குண்டடம் முயற்சிப்பா. குண்டடம். அதனால கருப்பசாமி ஆட்டத்தை அடக்கிடலாமாடாமான. ஆட்டத்தை அடக்கிடலாமா? அடக்கலாமா வேணாமா? அடக்கிடலாம். நீ எவ்வளோ தூரம் போராடி பார்த்துட்ட அப்படித்தானே. அதனால் அவனும் சொன்னபடி கேட்குற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. அதனால் கருப்பசாமி ஆட்டத்தை அடுத்த 30 நாளில் உனக்கு அடக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி நமக்கு வெளியில் நிற்கிற பணம் எப்போ வரும்? அடுத்த ஆமாப்பா செவ்வாய்க்கிழமைக்கு மேலே பேசு. போய் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே பேசு. நான் சொல்கிறத மட்டும் கேளு. அப்போ அதுக்கு வேண்டி விட்டுடலாமா? அதுக்கு தான் இப்போ நானும் சொன்னேன். அப்போ நம்ம பேசாமல் இருந்தால் எப்படி தண்டாந்து கொடுப்பேன்? ஒரு டைம் மட்டும் பேசிட்டு வா சரியா? அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி மகளுக்கு வாரிசு உருவாயிடும். மகனுக்கு திருமணமும் நடந்துடும். போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால் இப்போ நான் அறுத்துருக்கேன். இதை கொண்டு நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை சரியா? இன்னொரு கனியை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நீதான் பாதுகாப்பு இருந்து வர வேண்டியதையும் வரணும். கிட்டவா. வாயை அடைக்க வேண்டியவளையும் அடைக்கணும். மொண்டி கட்டுறவனையும் கட்டணும். பிள்ளைக வசங்களை நல்லபடியாக கரை சேர்த்தணும். அப்படின்னு கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் கருப்பம் கூடவே வரம்போ. அம்மாவாசைக்கு என்ன வந்து பார்த்து கருப்பசாமி மறுபடி தாரமங்கலம் போயிடுச்சு. பார்த்து தாரமங்கலம் வண்டி சாவியும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்படித்தானே? ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஏறி ஓட்டிடலாம். கிட்டவா. அந்த மாதிரி கருப்பை உருவாக்கினா போதும்ல. இதை குடி. அதனால் உன்னோட சொப்பனத்தில் வந்து நான் கருப்பசாமி இன்றைக்கி நைட்டே சொல்லிடுவேன் சரியா? ஆனால் 3 நாளைக்குள்ளே உனக்கு தகவல் வந்துடும் எந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதில் அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறை பண்ணு.
அதனால் ஆளுக ஒன்று அப்படியே அவர ஆரம்பிச்சிடும். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரி இப்போ அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அதுக்குள்ளேயே அதுக்கு நீ கேட்டதுக்கு ஒரு பதில் வந்துடும். 3 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் குடும்பத்தில் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லி தனியாக வச்சுக்க. குடும்பத்தில் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிடு. நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கருப்பம் கூடவே வரம்போப்பா. அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்க்கணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் அட்வான்ஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு நியாயமாக நடந்துக்கணும், அப்படி தானே? அதில் உனக்கு நியாயமாக நடந்து உனக்கு என்ன அது தேவையோ வருமோ அது கண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி கருப்பை உருவாக்கி இருக்கிற இடத்துல சிக்கல் இல்லாமல் நம்மளுடைய மாற்றி அமைச்சு கொடுத்து 4 பேர்த்து போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவும் பண்ணியாச்சு. அதனால் வர வேண்டியது உனக்கு வந்துடும். ஒன்றை சாப்பிட்டு ஒன்றை பாங்காக வச்சுக்க, கட்டாயம் உனக்கு வந்துடும். அதனால் உன்னை கையில் வச்சுட்டு போய் பேசு, உனக்கு வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கூடயே போகிறப்போ அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது என் மகன் வேலைக்கு போயிடணும், கண்டிப்பாக நல்ல வேலை கிடச்சிடும், வேலைக்கும் போயிடுவேன், எந்த சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் நமக்கு குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு நம்ம எதாவது வேலைக்கு போகலாமா? இப்போதைக்கு ஒரு 4 மாதத்துக்கு என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. அதனால் இப்போதைக்கு எந்த வேலை கிடைச்சாலும் 4 மாதத்துக்கு தள்ளி அப்புறம் போ, சரியா? அதுக்குள்ளே மகனை நல்லபடியாக ஹோல்சேல் பண்ணி வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலையை உனக்கு தொலைவி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், நீயும் வேலைக்கு போகலாம். அப்படி அமைச்சா போதுமா? இன்னும் கிட்டவா. நீ கேட்டது போலயே கருப்பசாமி உனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த சிக்கல் இல்லாமல் நமக்கு வர வேண்டியதை நல்லபடியாக வர வச்சு கொடுத்தா போதும்ல, கிட்டவாப்பா. அதனால நான் கருப்பசாமி அதே போல் நம்ம பணம் சிக்கி இருக்குது, அந்த பணம் எப்போ வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு முடியணும், பணம் கண்டிப்பாக வந்துடும், சரியா? அதனால் வந்துட்டு இப்போ ஆள் இப்போ வெளியில் இல்லை. வெளியில் இருக்கானா? இல்லை. எங்கே இருக்கானாவும் தெரியுமா? அங்கே சொன்னதில்லை, ஜெயிலில் தான் இருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி நம்மளோட பணம் வந்துடுமா? கட்டாயம் வந்துடும், சரியா? அதனால் இப்போ நீ போய் கேட்டேன்னு வச்சுக்க, தெரிஞ்சிருந்து நீ இப்படி வந்து கேட்குறியே அப்படின்னு மறுபடியும் திருப்பி அதே பதில்கிட்டே வரும். அதனால் நான் சொல்கிறப்ப போய் பேசு, கண்டிப்பாக உங்கள் கை காசு போகாது, அந்த மாதிரி உருவாக்கிறேன். ஆனால் அவசரத்துக்கு வராது, அதை முடிவு பண்ணிக்க, சரியா? அதனால் மகனை நல்லபடியாக வேலைக்கு போக வச்சுறேன், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன், உனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது சிக்கல் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூடவே வரம்பா. நீ எதிர்பார்த்தது கிடச்சிடும், நான் அது மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன், கூடவே வரம்போ. உன்னை 4 அறுத்து போட்டுரு, உன்னை கொண்டுட்டு போய் கட்டி விட்டு நான் கருப்பை கூடவே வரம்போ. அம்மாவாசிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தத பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் அப்படியாப்பா? சரி, தாராளமாக பார்க்கலாம்ப்பா, தாராளமாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அதனால் நம்ம கம்பெனி தொழில் நமக்கு சரியாக வருமா? கட்டாயம் வரும், இப்போ வரும், சரியா? இப்போ கட்டாயம் வரும். ஆனால் பிடிப்பு நம்மகிட்ட இருக்கணும், அதுவும் பார்த்துக்க. எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீ வந்து ஆள்காரம் கிடையாது, அப்படின்னா நீ போகலாம். ஆனால் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு உத்தரவு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ரோசத்தை விட்டு கொடுத்து போகக்கூடாது, அப்படித்தானே? அதனால தான் சொல்கிறேன், எல்லா உதவியும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிட முடியாது. நம்ம வந்து செஞ்சு அதில் நம்ம உரிமையை உட்காந்து எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீ போகலாம், அந்த தொழிலும் ஒத்துக்கு. அதே மாதிரி நமக்கு பழைய தொழில் வாட்டர் சர்வீஸ், அந்த தொழிலும் ஒத்து வரும். அதே போல் ஃபைனான்ஸ் தொழில் ஒத்து வருமா? கட்டாயம் ஒத்து வரும். இரும்பு வியாபாரம் மட்டும் சரி வராது, அதனால் அதை மட்டும் விட்டுரு. மற்றதை நான் கருப்பசாமி நீ கேட்டது போல் உனக்கு உருவாக்கி ஆக மொத்தம் என் சித்திரை திருவிழா வர்றதுக்குள்ளே ஒரு தொழில்னா ஒரு தொழில் நிரந்தரமாக உனக்கு ஒரு முடிவு வந்துடும், சரியா? அந்த முடிவில் முடிவு பண்ணிக்கலாம், அது கட்டாயம் வந்துடும். நீ அதெல்லாம் பயப்படாத, கருப்பை நான் கூட இருக்கேன், சரியா? அதனால் நீ இறங்கி செய்யலாம். நான் சொன்ன மாதிரி இருந்தா அந்த மாதிரி இப்போ நீ ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக வந்துடும். அந்த டைம் மகளை நின்னதெல்லாம் போச்சு அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்டே நான் மகனுக்கு அப்போ இல்லை. ஏதோ உள்ளே போனான், பூரா இருக்கிறது பூராமே டவுனுக்குள்ளே பெருமாநல்லூர்லேயே இருக்கணும், அங்கேயே போகணும், அங்கேயே செட்டு சேரணும், எல்லாத்துக்கும் அப்படி போகணும் அப்படி போகணும்னு நினச்சி எல்லா இடத்துலையுமே என் மகன் கோட்டை விட்டான். எல்லாம் முடிஞ்சு வச்சு இப்போ புத்தியை தெளிய வச்சாச்சு.
குடும்பத்தில் கருப்பசாமி இப்போ ஒரு கடனையும் இழுத்து விட்டுருக்கான். அதனால் மாதம் மாதம் உனக்கு கட்டுற அளவுக்கு உனக்கு வருமானத்தையும் கொடுத்து இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழைய நிலைமைக்கு உருவாக்கி எல்லாரும் போல உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? கூட இருந்தவன் சதி பண்ணிட்டான், நம்பி போய் நம்ம கிணத்துல விழுந்துட்டான், அவ்வளோதான், வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் நான் கருப்பசாமி மேலே கூட்டிகிட்டு வந்துடுவேன், கவலைப்படாமல் போ, நான் சொன்னதை மட்டும் செய், நான் கூடவே வந்துடுறேன், கூடவே வந்துடுறேன். அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அப்படியா? சரிப்பா. அதே போல கருப்பசாமி நமக்கு தொழில் தான் அமையும்னு பார்த்தா தொழிலும் அமையல, அப்படித்தானே? அதே போல் அந்த இடத்தான் விற்று எப்படியே கரை சேர்த்திலன்னு பார்த்தா அதுவும் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அதனால கருப்பசாமி அவனை விட்டு வேற ஆள் மாற்ற முடியாது. சரியா? நான் சொன்னதை முழுசா கேளு, அவன் விட்டு வேற ஆள் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நான் கருப்பசாமனுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி அந்த இடத்த விரயம் பண்ணி கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு இந்த மாதம் முடியணும். மாசி முடியிட்டு அதுக்குள்ளே நீ தொலாவி போவேணாம், அவனே தொலாவிட்டு வந்துடுவான், போய் காலில் விழுந்துட்டான். சரிப்பா? அதனால கருப்பசாமி நம்ம கேட்டது போல எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி அவனுக்கு தொழிலும் உனக்கு அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமாப்பா? இதை கொண்டு பாங்கா வச்சுக்க, இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, உனக்கு குழப்பம் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். சாப்பிட்ற சாம்பாரில் மட்டும் இதை புழிஞ்சு விடு. குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்த எல்லாரும் சாப்பிடணும், நீயும் சாப்பிடு, சிக்கல் இல்லாமல் அமைச்சு தரணும். அம்மாவாசைக்கு நான் வந்து பாரு, அதுக்கு தான் சொன்னேன், அம்மாவாசைக்கு வாப்பா உனக்கு நான் சொல்கிறேன்னு இருக்கேன், கூடயே வரணும்.